அருமையான கும்பராசி என்பர்களே, கும்பராசி அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்ட ராசி. இந்த கும்பராசிக்காரங்க சார் கடந்த சில வருடங்களாக பல கஷ்டங்கள் பட்டீங்க. சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, சில இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, சில பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 2 வருட காலத்தில் ஒரு 1.5 வருடம் அப்படின்னு கரெக்டாக சொல்லலாம். அப்ராக்சிமேட்டாக சொல்லப்போனால் ஒரு வருஷம் 6 மாதம். இந்த காலகட்டத்தில் இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கும். அது ஒன்று தான் நீங்கள் பக்கமாக பார்த்த ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷமாக நீங்கள் பட்டாத கஷ்டப்பட்டுருப்பீங்க. சில பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க, சில இடமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, சில ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி மருத்துவம், பண இழப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த கண்டமெல்லாம் தாண்டியிருப்பீங்க. தாண்டி ஒரு பிப்ரவரி, மார்ச், அந்த ஜூன், ஜூலை எல்லாம் ரொம்ப பீக்கில் போயிருப்பீங்க. 2024 என்னடா வருஷம் இது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் முடிஞ்சோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. இன்னுமே சில நோய்களுக்காக மருந்து எடுத்துக்கிறதோ இல்லை மாத்திரை எடுத்துக்கிறதோ சில உடல் ரீதியான சில உபாதைகள்னால நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. இருந்தாலும் பழசில் இருந்த அளவுக்கு ஒரு தெம்போ, பழசில் இருந்த அளவுக்கு ஒரு மன தைரியமோ இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஒரு பழசில் இந்த சிரிப்பு கலகாலம் இருக்கிற சிரிப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி சில ஆட்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜோதிடருடைய நம்பர் இருக்குது. பல ஜோதிடர்களின் ஆசான், நிறைய ஆக்டர்ஸுக்கும் விஐபி பொலிட்டீஷியன்களுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த கும்பராசிக்குள்ளே போய் கும்பராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கும்பராசிக்காராக இருக்கீங்க அப்படின்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாக இருக்க போகுது, பொற்காலங்களாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்களில் போட்டிருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்கள் 100% பொற்காலமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் காலை வச்சு தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டீங்க. அந்த தண்ணியில் இப்போ முழுகி ஒரு வருஷமாக அப்படியே உள்ளே மூச்சு முடிச்சு அப்படியே ஓரளவு சாக்கு பிடிச்சிருக்கீங்க. டபக்குன்னு இப்போ உங்களுக்கு லைட்டாக அப்படியே கொஞ்சம் மூச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக விடுற அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வெளியே வந்தீங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு மூச்சு வர அளவுக்கு ஒரு கேப் கிடைக்கும். பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேப்பு. அப்போ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்பா உயிர் தப்பிச்சது பெரிய விஷயம்டா அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சு. உயிர் தப்பிக்கிறத விட ஒரு பெரிய விஷயம் என்ன, அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேலே அடுத்தடுத்த ஸ்டெப்பு அப்படியே பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் அந்த அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நன்மை பிறக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரமாக இருக்க போது. ஸோ உங்களுக்கே தெரியும், கடந்த சில ஆண்டுகள்லாம் வச்சு நொக்கி எடுத்துருக்கோம். சார் கும்பராசிக்கு வேறு இனி வரக்கூடிய காலமும் ரொம்ப இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு நல்லா வச்சு செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இல்லை சார் ஓரளவுக்கு தான் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். கிரகங்களுக்கும் விதிகள்கிட்டையும் யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன இறைவனை கும்பிடும்போது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு இறைவனை கும்பிடும்போது அதை கொஞ்சம் தடைகள்லாம் சரி பண்ணி கொஞ்சம் நல்லபடியாக பண்ணித்தரும். கும்பராசிக்குள்ளே யாரும் போக முடியாது. ஸோ கும்பராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ராசி. கும்பராசிக்காரர் 100 பேர் இருக்காங்கனாலும் தனித்துவமாக கண்டுபிடிச்சிடலாம். சில கோவில்களுடைய அமைப்பு, கோவில் கட்டுமான பணி, வீடு கட்டுமான பணி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உருவாக்குதல், அந்த மாதிரி விஷயத்தில் கும்பராசி கண்டிப்பாக ஈடுபட்டிருப்பாங்க. இவங்க தனித்துவமாக தெரிகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த வருடம் இல்லை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரியாதை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். என்ன இருந்தாலும் ராஜா தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பராசிக்காரர்கள் ஓரளவுக்கு ஒரு ஆளுமை திறனோடு இருந்தாலும் அவங்க பேச்சை யாருமே கேட்கல அப்படின்னாலும் அவங்களோட நடவடிக்கையிலையோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையோ எந்த ஒரு மாற்றமும் தெரியாது. ராஜா மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்க கையில் ₹1 இல்லை அப்படின்னாலும் அவங்க ராஜா மாதிரியே தான். அவங்களுக்கு என்ன ஒரு நேரமோ தெரியல, கடந்த காலத்தில் பல கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் ஏதோ ஒரு ஓட்டுற அளவுக்கு, அவங்க லைஃப் ஓட்டுற அளவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு சாமி காப்பாற்றிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. சரி சார், இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு கடந்த ஆண்டுகள் பண விஷயங்களில் லாக் ஆச்சு. அந்த அமௌண்ட் கிடைக்குமா? மருத்துவ விஷயங்களில் பிரச்சனை அடைஞ்சு அதெல்லாம் சரியாகுமா? மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்டர் பார்க்குறது தான் மெயின். ஸோ கடந்த ஆண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு 4-5 நாள் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வர மாதிரி தருணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அது உங்களுக்கே இல்லை அப்படின்னாலும் உங்களோட உறவினர்களுக்கோ யாருக்காவது இருக்கிற காரணத்தினால நீங்கள் போயிட்டு வந்துருக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கும். அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இருந்திருக்காது. அதை நீங்கள் மீண்டு வந்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தப்பிச்சு வந்திருப்பீங்க. அது போன வருடம், அதாவது கடந்த ஒரு வருடத்தில் அந்த விஷயங்கள் நடந்துடலாம், 1.5 வருடத்தில் நடந்துடலாம். சரி சார், பண விஷயங்கள் லாக்கான சார் அதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்னா, இப்போ அதுக்கு அதில் நீங்கள் அந்த மைண்டை தான் வெளியே கொண்டு வரணும். இப்போ டக்குன்னு அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். டக்குன்னு கிடைக்கிறது கம்மி தான், ஆனால் அப்புறமேட்டு உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா அதுக்கான நேரம் வரணும், காலம் வரணும். அது இந்த டைம் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக உங்களோட மைண்டை நிலையாக வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு பிழைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர,
ஒரு இடத்துல அமௌண்ட் விட்டோம், அதுக்கோசரம் நான் அமௌண்ட்டை செலவு பண்ணி அதை கண்டுபிடிக்கணும், அதை போய் பிடிக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் எடுங்க. அதுக்காக பணம் செலவு பண்ணி ஸ்டெப் எடுக்காதீங்க. உங்களுடைய உழைப்பை விடாமல் நீங்கள் கன்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி ஒரு மந்தத்தன்மை வந்து உங்களுக்குள்ளே இப்போ இருந்திருக்கும். பழசில் இந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு மந்தத்தன்மையிலே இருப்பீங்க. அந்த சுறுசுறுப்பு வரதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அந்த மந்தத்தன்மையை மாற்றுங்க. அதை மாற்றினீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள தேவதைகள் உள்ளே பூதுவாங்க. அந்த உடனே தேவதைகள்னால் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். உங்கள்கிட்ட எப்பயுமே ஒரு பவர் ஒன்று இருக்கும். அந்த பவர் உங்களுக்கே முன்னே தெரிஞ்சிருக்கும். உங்கள் மனசுக்குள்ள ஒன்று சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அது கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைக்கிறதுனே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு சில குழப்பங்களை வந்து ஏற்படுத்திருக்கக்கூடியதான் அந்த விஷயங்கள். இப்போ நீங்கள் சோம்பேறித்தனத்தை வெளியே விளக்கிட்டு டெய்லி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியன் வந்து உங்களோட உடம்புல வரணும். நீங்கள் நல்லா தூங்கியே பல நாட்கள் இருக்கும். தூங்குறதுக்காக மாத்திரை போடக்கூடிய நிலமையில் கூட நீங்கள் இப்போ சமயத்தில் இருந்திருக்கலாம். பல பேர்கிட்ட சண்டைகள், தேவையில்லா சண்டைகள் பண்ணியிருக்கலாம். உங்களை நிறைய பேர் டென்ஷன் பண்ணியிருக்கலாம். என்னடா பேசுகிறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல போய் நீங்கள் நார்மலாக பேசுகிறதுலேயே சில குழப்பங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். ஒரு இடத்துல போய் நீங்கள் நல்லா பேச போகும்போது நிறைய இடத்துல பல்ப் பாயிண்ட் வர அளவுக்கு நீங்கள் ஒரு சில சுச்சுவேஷனும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அது உங்களோட மனதளவில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பல கஷ்டங்களை ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் ஒருத்தர்னால பல பேர் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. நிறைய இடங்களில் ஃபேமிலியே வந்து உங்களுக்கு வந்து சில இடத்துல சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருந்திருப்பாங்க. என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைகளும் உங்களோட மைண்டுக்குள்ளே வந்திருக்கும். சார் இவங்களுக்காக நம்ம பண்ணமே ஒரு சின்ன ஒரு இடத்துல நம்ம இப்படி இருக்கோம், ஆனால் நம்மளுக்காக இங்கே எதுவும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, நம்மளை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சில நினைவுகளும் உங்களோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்கும். பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. என்ன பக்கத்தில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே காலப்போக்கில் இனிமேல் சரியாக போயிடும். ஸோ பழசில் இருந்ததை விட இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் தைரியமும் வந்திருக்கிற விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க. மற்றவங்களை விட கும்பராசிக்காரர்கள் தைரியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம். பல கஷ்டங்களை தாண்டி வந்து அவங்க ஒரு இரும்பு மனிதராக ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பல கஷ்டங்களை தாங்கி வந்தவங்க தான். சின்ன வயசுலேயே நீங்கள் நிறைய கஷ்டங்கள் போட்டிருப்பீங்க. ஒரு மிடில் ஏஜில் இருக்கீங்க, இல்லை வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரகிள் சந்திக்கக்கூடிய டைமாக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்கள் தாங்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருப்பீங்க. இதே தாண்டி இருப்பீங்க. தாண்டி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மூச்சு ஒரு ரிலாக்ஸேஷனில் இருப்பீங்க. இருந்தாலுமே அது ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத லைஃபாக தான் உங்களுக்கு அமைச்சிட்ருக்கும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். சிவபெருமானை வணங்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. நீங்கள் வந்து ஒரு சிவனுடைய ஒரு அம்சமான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா அது லக்கில் தான் வந்து முடியும். அதே மாதிரி நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் இந்த கும்பராசிக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும் சார், இந்த கும்பராசி எப்போ இதை பண்ணலாம் சார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களாவே எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே இருக்கும். அவங்கள அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இது பண்ணிட்டா ஓகேவா, இது பண்ணிட்டா ஓகேவா, இதெல்லாம் போதாது, அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு தான் போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன சர்க்கிள்களை சதுக்கி ஒரு பெரிய சர்க்கிளில் வந்து மாட்டியிருப்பாங்க. அந்த சர்க்கிள் தான் இப்போ நீங்கள் சந்தித்த சர்க்கிள். அந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேலே வந்துடுவீங்க. என்ன இருந்தாலும் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்களே, இவ்வளோ இது பண்ணாலும் கொழுப்பு குறைய மாட்டேங்கிறாம்பாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன கொழுப்புகள் இருக்குது தான் செய்யும். அந்த கொழுப்புகள் எல்லாமே சரியாக போயிடும். சார் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, கொழுப்புலாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, அது உங்களுடைய குணாதிசயத்தில் கண்டிப்பாக இருக்கும். அவன் என்ன சொன்னாலும் சார் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாலும் ஒருத்தவங்க போய் கையேந்த மாட்டீங்க. அதே மாதிரி ஒருத்தர் முன்னாடி இல்லாத மாதிரி காட்டிக்க மாட்டீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். அதை தான் ஒருத்தர் எதிர்த்து இருக்கிறவங்க உங்களோட ஃபேமிலி மெம்பரே சொல்லுவாங்க, இவனுக்கு இருக்கிற கொழுப்பு இருக்குது, இவன் பண்ணுற அட்டூழியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எவ்வளோ சறுக்குனாலும் நீங்கள் சறுக்கி அதான் மீசியில் மண் ஓட்டாத ஆள் இந்த கும்பராசிக்காரர். இருந்தாலும் பழைய காலங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது பழசில் இருக்கிறவங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்கலாம் அவங்க பக்கத்தில் நெருங்கி இருக்கவே முடியாது பழசில். இப்போ ஏதோ ஒரு விதியின் பால் ஒரு காலகட்டம் ஏதோ ஒரு கணக்கில் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் உங்களை பேக் அடிக்கிற மாதிரி இருக்கீங்களே தவிர உங்களுக்கும் பழைய மாதிரி டைம் கிடச்சிச்சின்னா பிடிச்சிக்குவீங்க. யாருக்கும் பயப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு மேலே வந்துடுவீங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் பார்த்தீங்களா. உங்களுக்கு குறிப்பிட்ட டைமில் எல்லார் லைஃப்லையுமே குறிப்பிட்ட டைமில் ஒரு டைமு இப்படி ஒரு டைம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க நேரிடும். எல்லா ராசினருமே ஒரு டைம் அந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சிருப்பாங்க. அந்த சந்திப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இப்போ உங்களுக்கு அந்த நேரம் அமைஞ்சிச்சு. ஸோ அந்த சந்திப்புகளை இப்போ நீங்கள் தாண்டிட்டீங்க, அந்த கெட்டதெல்லாம் தாண்டிட்டீங்க. இனிமேல் மகிழ்ச்சியான தருணமும் நன்மையான தருணமும் சில பாடங்களை கற்றுக்கிட்டு வந்துட்டீங்க. அப்பா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம பக்குவமாக இருந்துக்கிட்டாப்பா, ஏற்கனவே நம்ம பல கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு கற்றுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ அதனால் இனிமேல் வரக்கூடிய இடத்துல எந்த இடத்துல இறங்கணும், எந்த இடத்துல ஏறணும், எந்த இடத்துல கையை கொடுக்கணும், எந்த இடத்துல கையை அசாமல் எடுத்து வச்சுக்கணும், எந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கணும், எந்த இடத்துல பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க. அடங்கி ஒட்டிங்கி அடக்கி வச்சுருக்காங்க விதி. அதுதான் உண்மை. ஸோ இதுக்கு மேலே ஒரு இடத்துல நீங்கள் பக்குவமாக நடந்துக்குவீங்க. அதனால் நன்மைகள் மட்டுமே இருக்கும். வீண் செலவுகளை தவிருங்க. இனிமேல் வரக்கூடிய இடத்துல வீண் செலவுகள் தவிர்க்கிறதா சார், ஏற்கனவே பட்ட கஷ்டத்தில்
பாடம் கற்பிச்சிருச்சு, இனிமேலாம் காசை அப்படி பொண்ணு மாதிரி அப்படி பத்திரமா பார்த்துக்குவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து உங்களுக்கே இருக்கும். இருந்தாலுமே உங்களோட மைண்ட் எப்படி இருந்தாலும் ராசி அவங்கள விடாது, செலவு பண்ண வைக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணுங்கள். கையில் கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதை எடுத்து சேவிங்ஸ்லையோ இல்லை கடனை சரி பண்ணுறதுலையோ பாருங்கள். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் கண்டிப்பாக இருக்கும், இல்லாமலாம் இருக்க நகையாவது நீங்கள் பேங்க்கில் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான வழி பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் உங்களுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பேக்கப் அமௌண்ட் உருவாகிட்டே தான் இருக்கும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கிறதுனால அது எப்படி அடைக்க போகிறோம் அப்படி அடைக்க போகிறோம்னு நீங்கள் ஃபீல் பண்ணி தான் இருப்பீங்க. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி பேக்கப் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவும். இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். ஸோ உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது, கும்பராசினால் முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபடுங்க. இதுதான் இனி வரக்கூடிய காலங்களும் பொற்காலங்களாக இந்த ராசிக்கு அமைய போகுது. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.